ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் கோழி தலையையும் காலையும் வச்சு தான் நம்ம வந்து மிளகு ஃப்ரை வந்து செய்ய போகிறோம். இதுக்கு வந்து தேவையானது வந்து மிளகு வந்து நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மல்லியை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மல்லி நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. போதும். இந்த ஸ்டேஜில் அடுத்தது வந்து நம்ம ஒரு 6 மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்க்க போகிறோங்க. 6 மிளகாயும் நல்லா வறுபடட்டும். நல்ல ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம வந்து வறுக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கும் ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் வர வரையும் நம்ம வந்து வறுக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரையும் நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கினதும் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம வந்து அதை ஆற வச்சு அரைச்சிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வந்து சிக்கனோட அந்த கால் தலையும் நான் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நல்லா அலசி அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி இதெல்லாமே வந்து ரெக்கை இது எல்லாத்தையும் நம்ம வந்து அடுப்பில் காட்டினோன்னா அது வந்து பொசுங்கிடுங்க. சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். கறி மசாலா பட்டையில் உள்ள இந்த பட்டை இது எல்லாமே வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பொரிய விட்டுறலாம். நல்லா பொரி வந்ததும் நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியும் வெங்காயம் ஒரு 2 வெங்காயமும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க. பொடியாக தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கணுங்க. தக்காளியை வந்து கருவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரி வரட்டும். பொரிஞ்சதும் நம்மளுக்கு வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனும் இதுவும் நம்ம வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா போட்டு அலசிட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
உப்பு வந்து தேவையானது சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து மல்லிப்பொடியில் வந்து மஞ்சள், சோம்பு, ஜீரகம் இதெல்லாமே வந்து சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மல்லி, மிளகாய் இதெல்லாமே வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கதை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். இதை மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா வெந்ததும் பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். போதும், ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மல்லித்தழை வந்து மேலே தூவி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. சுவையான சிக்கன் மிளகு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.